அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு பேருந்தில் தற்போது புதிய மாற்றங்கள், பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு பேருந்துகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ தமிழகத்தில் நேற்றைய நாட்கள் முதல் ஐபிஎல் போட்டிகள் தொடங்கியுள்ளது. இந்த ஐபிஎல் போட்டிகளை காண விரும்புபவர்கள் அவர்களுக்கு பேருந்தில் இலவசமாக பயணம் செய்து கொள்ளாமென நேற்றைய நாட்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். இந்த இலவசம் பற்றி தற்போது ஒரு புதிய விளக்கம் அளித்துள்ளது. அதாவது ஐபிஎல் போட்டிகளை காண வருபவர்கள் மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்ற செய்தி தவறாக திரிக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது. அதாவது இப்போ நேற்றைய நாட்கள் முதல் யாரெல்லாம் ஐபிஎல் போட்டிகளை காண சேப்பாக்கம் வராங்களோ அவர்களுக்கு பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு இலவசமாக பயணம் கிடையாது. அவர்களுக்கான டிக்கெட்டுகளை ஐபிஎல் நிறுவனமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது சிஎஸ்கே நிறுவனம் யாரெல்லாம் இந்த ஸ்டேடியத்துக்கு பார்க்குறாங்களோ அவர்களுக்கு அதற்கான செலவீடுகளை அவங்களே கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதை டைரெக்டாக ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது சேப்பாக்கத்தில் நடக்கும் போட்டிகளை காண வருபவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அரசு செலவில் இலவச பேருந்து சேவை வழங்கப்படவில்லை. அணி நிறுவனம் பயண செலவை போக்குவரத்து துறைக்கு செலுத்திவிட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். சென்ற வருடம் நடந்த ஐபிஎல் போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி நிர்வாகம் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்துடன் இணைந்து டிக்கெட் வைத்திருந்த ரசிகர்களுக்கு மட்டுமே இலவச மெட்ரோ பயண சேவை வழங்கியதாக அறிவிக்கப்பட்டனர். இதன்படி ஐபிஎல் போட்டிகளை காண வருபவர்களுக்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம்தான் அவங்களுக்கு பயண டிக்கெட் செலவை கொடுக்கப்படுறாங்க. இந்த செலவை எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கு சிஎஸ்கே நிறுவனம் கொடுக்கப்படுறாங்க. அதனால் தமிழ்நாடு அரசு தான் இதற்கு செலவு செய்யப்படவில்லை. சிஎஸ்கே நிறுவனம் தான் உங்களுக்கான டிக்கெட்களை அவங்க தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்படுறாங்க. அதே போன்று தமிழகத்தில் ஒரு புதிய வசதி கொண்டுவரப்பட்டிருக்காங்க. தமிழக அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யப்படும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. ஆனால் இந்த திட்டம் வரக்கூடிய நாட்களில் மலைப்பகுதியிலும் விரிவுபடுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.